இது வந்து 14 மார்ச் வியாழக்கிழமை காலையிலே இந்த பாலை வந்து தட்டில் ஊற்றுறது நாய்க்குட்டிக்கோ பூனைக்குட்டிக்கோ கிடையாது. இந்த பாலை ஆற வைக்கிறதுக்காக. வெய்ய காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டனால இந்த மோர் தேரெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா கூட ஓவராக வந்து புளிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலே வந்து வேணுங்கிறப்ப அன்னன்னைக்கு தேவையானதுக்கு பாலை ஆற வச்சு இந்த மாதிரி புற ஊற்றி அன்னைக்கே வந்து காலி பண்ணிடுறது. இந்த வேலையை வந்து அப்புறமேல் பார்த்துக்கலான்னு நான் ஸ்கிப் பண்ணவே முடியாத ஒரே வேலை வந்து இந்த துணி மடிச்சு வைக்கிற வேலை. ஏன்னா நான் கட்டில் மேலேயோ சேர் மேலேயோ கொண்டு போய் போட்டுட்டேன்னா அது மேலேயே வந்து உட்காருவாங்க, இல்லைனா அது மேலேயே காலை நீட்டி வந்து படுப்பாங்க. அதனாலேயே சிரமம் பார்க்காம துணிலாம் மடித்து வச்சுட்டு அந்த கட்டிலே வந்து நீட் பண்ணி விட்டுறது. இந்த மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்கிப் பண்ண முடியாத மாதிரி வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எத்தனை பேருக்கு என்ன மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து சரி அப்புறமேல் சட்னி அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அது கூட நல்லா தான் போயிடுச்சு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எங்கள் பெரியப்பா எக்ஸ்ட்ரா இருந்த பணியாரத்தையும் வெள்ளி அணையிலேருந்து அதிர்சத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்நாக்ஸு சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக இருக்கும். இந்த வெள்ளி அணையில் மட்டும் எப்படி அதிர்சம் போடுறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி பொதுன்னு சூப்பராக இருந்தது. இன்றைக்கான நாள் வந்து அதிர்சம் பணியாரத்தோடு வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.